இன்றைக்கி நம்ம குடியை பற்றின விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது எங்கள் ஏரியாவில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் இருந்த இடத்துல பார்த்திங்கன்னா, ஒரு சலவை தொழிலாளி அவர் வந்து குடும்பத்தோடு வசிச்சுட்டு வர்றாரு. அவர் குடும்பத்தோடு வசிச்சுட்டு வந்தாலும் அவர் வந்து அந்த ஏரியாவில் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஒரு பரிச்சயமான ஒரு ஆளாக இருக்கார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே உள்ள எல்லாரோட வீட்லேயுமே வந்து அயன் பண்ணி கொடுக்குற துணிமணிகளை பூரா, இது போக வந்து சலவைக்கு வாங்கி அதை அயன் பண்ணி நல்லபடியாக கொடுக்குறது, இது எல்லாமே அனைத்து வீட்டுலேயுமே அவர் ஒரே நபர் தான். ஒரே நபர் அவர்கிட்ட தான் எல்லோரும் கொடுப்பாங்க. ரொம்ப பிஸியான ஒர்க்காக இருக்கும். ஏன்னா அந்த ஏரியா பெரிய ஏரியா. அந்த ஏரியாவில் உள்ள எல்லா மக்களுமே மேக்ஸிமம் வந்து அவர்கிட்ட தான் கொடுப்பாங்க. வீட்டில் ஒருத்தவங்க துவைக்கிறவங்க இருப்பாங்க. நான் சொல்கிற ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் பெருசாக வந்து வீட்டில் வந்து அயன் பாக்ஸ் வச்சு யாரும் அயன் பண்ண மாட்டாங்க. வெளியில் தான் கொடுப்பாங்கன்னு வச்சுங்களேன். அதிகமாக இருக்காது. இன்றைக்கி அது அதிகமாக இருக்குது. அன்றைக்கி சூழ்நிலைக்கு இல்லை. அதனால் எல்லா வீட்லேயுமே நிறையா வந்து துணிமணிகள்லாம் துவைச்சி கொண்டு வந்து அவங்க அயன் பண்ணி கொடுப்பாங்க. காசும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக தான் வாங்குவார் அமௌண்ட்டு. ஒரு துணிக்கு மற்ற இடங்களில் வந்து எவ்வளோ வாங்குகிறாங்களோ அதுலேருந்து கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்டாக தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு எல்லாமே பிடிக்கும். தொழிலும் வந்து நல்ல சுத்தமாக இருக்கும். ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா அவங்க மனைவி வந்து முழு ஒத்துழைப்பு. இவர் வந்து வைகை ஆற்றுல கொண்டு போய் அந்த சலவைக்கு துணி கொடுத்தாங்கன்னா அதை பூரா துவைச்சி அங்கேயே காய போட்டு திரும்ப வீட்டுக்கு கொண்டு வந்து அதை கரெக்டாக அயன் பண்ணி யார் யார் கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட ஒப்படைச்சிருவாங்க. இதுக்கு வந்து முழு ஒத்துழைப்பு அவங்க மனைவி ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. யார் எந்த சலவை துணிகள் கொடுத்தாலும் இந்த வீட்டு துணி இது அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சாரீஸ் கொடுக்குறாங்கன்னா எத்தனை பெண்கள் இருக்காங்க, எத்தனை வீடுகள் இருக்குது, அத்தனை வீட்டில் உள்ள இந்த சாரீஸு இவங்க இது தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு அந்த துணியெல்லாம் இப்போ தான் மார்க் போடுறாங்க. அன்றைக்கி மார்க்கெல்லாம் கிடையாது. அவங்க கண் பார்வையிலே வந்து அந்தந்த துணிகளெல்லாம் எடுத்து வச்சு கரெக்டாக வந்து இவங்க துணி இது இன்றைக்கி 13 உருப்படி இவங்க கொடுத்துருக்காங்க, அப்போ 13 உருப்படி இந்தந்த உருப்படி அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இவங்க ரொம்ப எல்லார்ட்டையுமே பரிச்சயமானவங்க. எல்லாருமே வந்து இவங்ககிட்ட தான் சலவைக்கு அயன் பண்ணுறதுக்கு எல்லாமே துணிமணி எல்லாம் கொடுப்பாங்க. நல்லா போயிட்டு இருந்த ஒரு குடும்பம். அவங்களுக்கு 5 ஆம்பளை பையங்க, 5 குழந்தைகள் பிறந்தது அடுத்தடுத்து. அதுக்கப்புறம் 2 பொம்பளை பிள்ளைங்க. 5 ஆம்பளை பையங்க, 2 பொம்பளை பிள்ளைங்க. மொத்தம் 7 மெம்பர்ஸ். உங்களுக்கு தான் தெரியும்லே பழைய ஆட்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி. இன்றைக்கி தான் ஆணோ பொண்ணோ 1 2 இப்படி இருக்குது. அன்றைக்கெல்லாம் நிறையா அந்த மாதிரி 4 குழந்தை 5 குழந்தை 6 குழந்தைகள் இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு 7 குழந்தைகள். இந்த 7 குழந்தைகளையுமே இவங்க சொந்த உழைப்பால் இந்த கூலி வேலை பார்த்து அவங்க வந்து அந்த பிள்ளைங்களை பூராமே நல்லபடியாக காப்பாற்றி வர்றாங்க. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இடைப்பட்ட நாட்களில் அவங்க அந்த அயன் தேய்க்கக்கூடிய அந்த நபர் சலவை தொழிலாளி அவர் வந்து குடிப்பழக்கத்துக்கு அங்கனக்குள்ள பக்கத்தில் வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுகள் மூலியமாக பழக ஆரம்பிக்கிறார். இந்த குடிப்பழக்கத்தில் பழகும்போது இவங்க மனைவி ஒன்றும் பெருசாக கண்டுக்கல. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்ல உழைப்பாளி, சூப்பராக உழைப்பு. காலையில் 4 மணி 5 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க. அந்த எவ்வளோ துணி இருக்கோ அது எல்லாம் மூட்டையாக கட்டி வைகை ஆற்றுக்கு கொண்டு போயிடுவாங்க. அந்த ஆற்றங்கரையில் நடந்து போகணும், ஆற்றை தாண்டி போகணும். அங்கே போய் அவங்க செலவு பண்ணி அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் காய போட்டு எல்லாம் இது பண்ணி கொடுக்கணும். நல்ல ஒரு அருமையான ஒர்க்கர்ஸ். காலையில் இருந்து இரவு வரைக்கும் வேலை 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 வேலை, அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. இடையில் இந்த குடிப்பழக்கம் மட்டும்தான் ஜாயிண்ட் ஆகிருக்கு. அவங்க மனைவி முழு ஒத்துழைப்பு. அவங்களும் சரியான உழைப்பாளி. 2 கழுதையும் வச்சுருப்பாங்க. அந்த கழுதையில் வந்து துணியெல்லாம் கொண்டு போய் அந்த ஆற்றுல கொண்டு போய் நிறையா இருந்ததுன்னா அதையும் கொண்டு போய் அங்கே போட்டு நல்லா செலவு பண்ணி எல்லாமே இது பண்ணி துணியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. வீடு ஒரு சிறிய வீடு தான். அந்த சிறிய வீட்டுக்குள்ளே அவ்வளோ துணி இருக்கும். நம்ம மக்களுடைய துணிமணிகள் எல்லாமே அவ்வளோ வீடு நிறைய நிறைஞ்சிருக்கும். ஒன்று செலவைக்கு கொடுத்ததாக இருக்கும், இல்லைனா செலவு பண்ணி வந்ததாக இருக்கும், இல்லை அயன் பண்ணுறதுக்காக வெயிட்டிங்கில் இருக்கும், இல்லை அயன் பண்ணி ரெடியாக இருக்கும். இந்த மாதிரி விதவிதமாக ரகரகமாக வச்சுருப்பாங்க. அவ்வளோ தூரம் பிஸியான ஒரு மனிதன் இந்த குடிப்பழக்கத்துக்கு ஆளாகி அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ட்ரிங்க்ஸில் இருக்கும்போது அவங்க மனைவிக்கு அது பெருசாக தெரியலை. காலைல போகிறாரு, துணியெல்லாம் துவைக்கிறாரு, அதுபோல் நிறைய வேலைகள் பார்க்குறாரு. இவர் உடம்பு அலுப்பு, அதுக்காக கொஞ்சம் சாப்பிட்றாரு. இவரும் அந்த காரணத்தை தான் சொல்லியிருந்தார். அலுப்பு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுகளோட லேசாக சாப்பிட்டுக்கிறேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி தண்ணி அடிச்சிட்டாருன்னா அவர் யார்கிட்ட எந்த பேச்சும் வச்சுக்க மாட்டார். யார் வீட்டுக்கு துணி வாங்க அவர் போக மாட்டார், மனைவி தான் அனுப்பிவிடுவார். இவர் வந்து இந்த மெயினான வேலை செலவை பண்ணுறது, துணிகளை தூக்கிட்டு போகிறது, அந்த மூட்டைகளை
அயர்ன் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி மெயினான வேலையெல்லாம் இவர் பார்ப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா இரும்பு பெட்டியில் தான் அடுப்பு கறி போட்டு தான் இது பண்ணுவாங்க. அது தூக்குறதே வெயிட்டாக இருக்கும். லேடிஸ் எல்லாம் தூக்கி அதை அயர்ன் பண்ண முடியாது, கொஞ்சம் சிரமம். இவங்க மனைவி அதை பழகிக்கிட்டாங்க. பழகிக்கிட்டு அவங்க நல்லா அயர்ன் பண்ணி கொடுக்குறது வைக்கிறது எல்லாமே செய்வாங்க. ஒரு ஆணுக்கு ஈக்குவலாக வந்து அவங்க வந்து ஒரு பெண் வந்து நல்லபடியாக வேலை பார்ப்பாங்க. இது பொதுவாகவே சொன்னோம்னா பெண்களுக்கு வந்து அதிக டேலண்ட், ஆண்களை காட்டிலும் அவங்க தான் வந்து மனசு வச்சாங்கன்னா அவ்வளோ தூரத்துக்கு உழைப்பாங்க. இது நான் என் கண்கூடாக நிறையா பார்த்துருக்கேன். கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கரும்பு கட்டு 2 கட்டு தலையில் தூக்கி வச்சு அழகாக கொண்டு வந்துடுவாங்க. அவங்களுக்கு வந்து உற்சாகம் மட்டும்தான் கொடுக்கணும். உங்களால் முடியும், நீங்கள் செய்யுங்க அப்படின்னா ஈஸியாக பண்ணிடுவாங்க. அவங்கள நெகட்டிவாக பெண் முடியாது அப்படின்னு சொன்னாத்தான் அவங்களுக்கு கொஞ்சம் இதுவாகுமே தவிர, மற்றவர்கள் அவங்கள லேசாக உற்சாகப்படுத்திட்டா ஆணை காட்டிலும் அதிகமாக அறிவு இருக்குது. அதே மாதிரி டேலண்ட் இருக்குது, உடம்புல வந்து தெம்பு இருக்குது. அந்த காலத்துலலாம் பார்த்துருப்போம். இன்றைக்கி தான் அது கொஞ்சம் கண்ணில் பார்க்க முடியல. உடல் உழைப்புலேருந்து எல்லாமே அவங்களால பண்ண முடியும். அந்த அடிப்படையில் இந்த அம்மா பார்த்தீங்கன்னா 2 பேரும் விட்டு கொடுக்காம ஒரு ஒர்க்கு பார்க்குறாங்க. நாளடைவில் அவருக்கு குடிப்பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகுது. அதிகமாக ஆக ஆக இந்த பக்கம் பிள்ளைங்க ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டே வர்றாங்க. எல்லா பிள்ளைகளுமே ஒரு 4ஆப்பு 5ஆப்பு 6ஆப்பு இப்படி படிக்க வச்சுட்டு அதோடு அதுக்கப்புறம் படிக்க வசதி இல்லாமல் இவங்க அன்றைக்கி எவ்வளோ உழைப்பு உழைச்சாலும் வருமானங்கள் கம்மி. ஒரு துணிமணி அயர்ன் பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும், செலவு பண்ணி கொடுக்குறதா எல்லாத்துக்குமே இவர் தொகையும் ரொம்ப கம்மியாக தான் வாங்குவார். மற்ற இடங்களில் விட இவர் ரொம்ப குறைச்சி வாங்குவார். அதனால் அந்த வருமானங்கள் வந்து அவங்க குடும்பம் நடத்துறதுக்கு மட்டுமே தான் சரியாக இருந்தது. அப்போ அந்த பிள்ளைங்களை வந்து பெரிய அளவில் படிக்க வைக்கவோ இது பண்ணவோ முடியலை. அந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்படி தான், ஒரு 7, 8 படித்தா போதும். பொம்பளை பிள்ளைங்கன்னா ஒரு 5, 6ஓட கூட நிப்பாட்டிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 20 இயர்ஸுக்கு முன்னால் சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு பிள்ளைகளாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க வச்சு படிப்பை நிப்பாட்டிடுறாங்க. அப்புறம் என்ன செய்வாங்கன்னா இவங்களுக்கு ஹெல்ப்புக்கு வச்சுக்குருவாங்க அந்த பிள்ளைங்களை. இவங்களும் வந்து இந்த துணியை கொண்டு ஆற்றுல போய் காய போடுறது, அது உட்காந்து பார்த்துக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வேலைகளை பகிர்ந்து கொடுத்துட்டு அவங்களுக்கு சாப்பாடு வேண்ட சாப்பாடு. நார்மலாக பார்த்தீங்கன்னா அவங்க புதன்கிழமை ஆச்சுன்னா கறி எடுத்துருவாங்க, ஞாயிற்றுக்கிழமை எடுத்துனா கறி எடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு நார்மல் அது ரொம்ப கரெக்டாக கடைபிடிப்பாங்க. வெள்ளி செவ்வாயை பார்த்தீங்கன்னா அவங்க கோயிலுக்கு போயிடுவாங்க, நல்ல சுத்தபத்தமாக இருப்பாங்க. ரொம்பவே வந்து ஒரு தரமான ஃபேமிலி. யார் யார் என்னென்ன கடைப்பிடிக்கணுமோ அதையெல்லாம் கரெக்டாக கடைப்பிடிச்சு பிள்ளைங்களையும் ஓரளவு அந்த அந்த அம்மா மெயினாக இவர் வாயிலா பூச்சி மாதிரி. இவர் சரக்கு சாப்பிட்டாலும் பேச மாட்டார், சரக்கு அடிக்கலனாலும் பேச மாட்டார். அதிகமாக கேட்டால் 2 வார்த்தை பேசுவார், அப்படி கொண்ட மனுஷன். ஆனால் வந்து அவள் பிள்ளைகளை பூரா வளர்த்தது பூரா அவங்க அம்மா தான் வந்து நல்லபடியாக கண்ட்ரோல் பண்ணி ஓரளவு நல்லா வளர்த்து கொண்டு வந்தாங்க. இப்போ நாளடைவில் இவர் என்னென்னா அதிகமாக குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பிள்ளைங்க வளர 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 அந்த பிள்ளைகளோட ஹெல்ப் வந்து இவர் தொழிலுக்கு பயன்படுத்திட்டு இவர் குடியில் வந்து மூழ்க ஆரம்பிச்சிட்டார். அப்போ பிள்ளைங்க வந்து தொழிலுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, மனைவி மேனேஜ் பண்ணுறாங்க. இவர் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டம்மி ஆகுறாரு. அந்த உழைப்பு, இந்த குடும்ப தலைவன் அப்படின்ற அந்த பொசிஷன்லேருந்து அப்படியே இறங்குறாரு. உழைப்பை குறைக்கிறாரு, அதிகமாக சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து வந்து பிள்ளைகளே வேலை வாங்குறாரு, ஏவுறாரு. அவன் பிள்ளைங்க, அவன் மனைவி இவங்க மட்டுமே வேலை பார்த்து அதே மாதிரி அந்த ஏரியா பூரா துணிகளை பூரா வாங்கி அவங்களுக்கு செலவு பண்ணி கொடுக்குறது, அயர்ன் பண்ணி கொடுக்குறது எல்லாமே அந்த ப்ராப்பர்ட்டாக. ஆரம்பத்தில் இவங்க புருஷன் பொண்டாட்டி எப்படி அவங்க கரெக்டாக அந்த தொழிலை பார்த்தாங்களோ, புருஷன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி அடிச்சுட்டு வேலைகளில் ரொம்ப டம்மி ஆகிட்டார், சரியாக வேலை பார்க்குறதில்ல, சோம்பேறித்தனம் ஆகி போயிட்டார். ஆனால் இந்த பிள்ளைங்களை வச்சு அந்த அம்மா மேனேஜ் பண்ணி அதை ஈக்குவல் பண்ணி கரெக்டாகவே பண்ணிகிட்ருக்காங்க. இப்படியே போயிட்டுருக்கு. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய குடியார் ஆகிட்டார். குடிக்கிறது மட்டுமே வேலை, அந்த அளவுக்கு ஆகிட்டார். அயன் வண்டி ஒரு வண்டி மாதிரி இருக்கும், அந்த வண்டிக்கு அடியில் பாட்டில் இருக்கும், சாராய பாட்டிலு உங்களுக்கு எல்லாமே இருக்கும். அவர் வந்து ஒரு பீடி குடிப்பார், அதுபோக தண்ணி அடிப்பார். அந்த காலத்தில் வந்து சாராயம், அந்த பிராந்தி எல்லாமே இவர் எதுவுமே விட்டு வைக்கிற கிடையாது. ஏதாச்சும் போதைப் பொருள் இருக்கா குடிக்க வேண்டியதான். அந்த கஞ்சா அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் அவருக்கு கிடையாது. வெறும் மது தான், மது சம்மந்தப்பட்டது. அப்போ நிறைய பொருட்கள் சொல்லுவாங்க, கல், சாராயம், அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. பிராந்தி, விஸ்கி, இஞ்சி பவுண்டு, இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. இது எல்லாமே அவர் சாப்பிடக்கூடிய ஆள். எது கிடைச்சாலும் டக்குன்னு வாங்கி சாப்பிடுவார். அயன் பண்ணுற காசு, தேய்க்கிற காசு, அந்த
செலவை பண்ணி அவங்களுக்கு கொடுத்த பிறகு அவங்க கொடுக்குற காசு இது எல்லாத்தையுமே தன் மனைவி கையில் கொடுக்காம இவர் எடுத்து ஃப்ரெண்ட்ஸுக்கு இவருக்கு இந்த சாராயத்துக்கு ஃபுல்லாக செலவு பண்ண ஆரம்பிக்கிறார். இதையெல்லாம் பிள்ளைங்க பார்த்து பார்த்து வளர்ந்து அந்த அம்மாவும் இவங்களை வந்து திட்டியெல்லாம் பார்த்தேன், பிள்ளைங்க வளருது, நீ என்ன வேலை செய்கிற, இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க, நாளைக்கு அந்த பிள்ளைங்க கெட்டு போயிடும், வருமானம் என்ன ஆகுறது, நான் கடனை வாங்கி இப்போ வந்து குடும்பத்தை சமாளிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரினா நிறைய அறிவுரை சொல்லிக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. அவர் சரி சரி சரின்னு கேட்பார். எடுத்து பேசுனா தானே சண்டை, அதனால் ஒரு நாள் சண்டையே வராது. சொல்ல சொல்ல கேட்பார். அந்த அம்மா தான் கத்திக்கிட்டே இருக்கும். இப்படியே போயிட்டுருக்கப்போ ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பிள்ளைங்க கொஞ்சம் மீற 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 இந்த பிள்ளைங்களும் பசங்களோட சேர்ந்து தண்ணி அடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ மூத்த பையன் இந்த பழக்கத்துக்கு திரும்ப வர்றான், 2வது பையனும் அதே மாதிரி வர்றான். இப்படி வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ மூத்த பையன் பார்த்தீங்கன்னா இவனும் ஓரளவு அவங்க அப்பாவுக்கு கூட தண்ணி அடிக்கிற அளவுக்கு நிறைய அந்த போதை பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகுறாரு. ரொம்ப ஆச்சரியம் அந்த தெருவில் எல்லாத்துக்குமே. எப்படி இருந்த ஒரு மனுஷன் இன்றைக்கி இவர் குடிப்பழக்கத்துக்கு ஆளானார். பிள்ளைங்க 5 பிள்ளைங்க, 2 பொம்பளை பிள்ளைங்க. இப்போ இந்த 2 பையங்களும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவரால் கண்டிக்க முடியலை. ஏன்னா இவர் குடிக்கிறாரு, இவர் சாராயம் வாங்கிட்டுலாம் வர சொல்லுவார், எனக்கு வாங்கிட்டு வாடா அப்படிம்பாரு. இந்த மாதிரினா பழகி 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 அவங்களும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மொத்தத்தில் சுருக்கமாக சொல்லணும்னா அவங்க 2 பிள்ளை எப்படியோ தடுமாறி இந்த அம்மா கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் 5 பையங்களுமே முழு குடியாரங்களாயிட்டாங்க. குடியாரனால மூத்தவன் இறந்தே போயிட்டான் குடிச்சு. இவங்க அப்பாவுக்கு முன்னாலே இறந்துட்டார். இவர் நல்ல குடியாரு, ஃபுல்லாக போதையில் தான் இருப்பார். வண்டியிலே படுத்துக்குவார், வீட்டுக்கே போக மாட்டார். குளிக்கிறது இல்லை, பல்லு வளர்க்குறது இல்லை, சாப்பிட்றது இல்லை, எதுவுமே பண்ணுறது இல்லை. கிடைச்சா ஏதாவது ரொம்ப பதிச்சா கொஞ்சம் சாப்பிட்றது, மற்ற நேரம் கூட சாராயம் தான், பிராந்தி தான். இதுதான் அவருக்கு ஆகாரம் மாதிரி. பீடியை குடிச்சிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பார். ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இவர் பையன் வந்து இவரை காட்டிலும் மிகப்பெரிய குடிபோதைக்காரன் ஆகி ஒரு காலத்தில் அவன் உடல் பலவீனமாகி அவர் இறந்தே போயிடுறாப்புல. அப்போ மகனுக்கு கொல்லி வைக்கக்கூடிய அளவுக்கு இவருக்கு சூழ்நிலை வந்துடுது. அப்போ நீ தான் இப்படி குடிச்சு தான் இந்த மாதிரி வந்து இப்படி ஆகிப்போச்சு, இதனாலே பாரு உன் பையன் உன்னைய பார்த்து குடியாரன் ஆகி செத்தே போயிட்டான் அப்படின்னு அவங்க அம்மா புலம்பி வையும். 2வது பையனும் அதே மாதிரி குடியாரன். எல்லாத்துக்கும் கல்யாணத்தை அந்த அம்மா வந்து டக்குன்னு அந்த ஏஜ் ஆக 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 பூரா பேத்துக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிருச்சு. மூத்த பையன் இறந்துட்டார், 2வது பையன் குடியாரனா போயிட்டான், 3வது பையன் குடியாரனா போயிட்டான், 4வது பையன் குடியாரன், 5வது பையனும் குடியாரனா போயிட்டான். 5 பேருமே குடியாரன். எப்படின்னு பாருங்கள், ஒரு வித்தியாசமான ஃபேமிலி. அது ஏதோ ஜீனில் இருந்து வந்த மாதிரி அவங்க அப்பா குடியாரு, மகன் குடியாரு இப்படி போயிட்டுருக்கு. அப்போ 5 பேருக்குமே இவங்க திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க. அந்தந்த காலகட்டத்தில் 2 பெண்களுக்கு திருமணம் கொடுத்து அவங்க தனியாக இருக்காங்க. இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, அந்த 2 பெண்களோட கணவர் இந்த மச்சனைங்களோட சேர்ந்து அவங்களும் குடியாரன் ஆகிட்டாங்க. அவங்க கல்யாணம் முடிக்கும்போது எப்படி இருந்தாங்க தெரில, குடிச்சிக்கிட்டு இருந்தாங்களா குடிக்காமல் இருந்தாங்களா தெரில. இவங்களோட சேர்ந்து நாங்கள் பார்த்த பார்வையில் அவங்களோட சேர்ந்து இவங்க குடிக்க வேண்டியது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா 2வது பையன், 3வது பையன், 4வது பையன், 5வது பையன். இதில் ஒரு பையன் வந்து குடிப்போதையில் இந்த டிவிஎஸ் 50 அப்போ டிவிஎஸ் 50 வாங்கி வச்சுருந்தாங்க, அதில் போகிறோம்னு சொல்லி ஆக்சிடெண்ட்டாக இறந்து போயிட்டாப்புல 3வது ஆள். அப்புறம் அவர் குடிப்போதையில் தான் இருந்தார், மூத்தவர் குடிப்போதை. இது மாதிரி அடுத்தடுத்து அவங்க பிள்ளைங்க பூராமே அடி மேல் அடி, குடியினால் பாதிக்கப்பட்டு இறக்குறது. இவரே உயிரோடு இருக்கும் பொழுது இவர் 3 பிள்ளைங்களோட மரணத்தை இவர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்ல முடியாது, லொக்குன்னு இரும்புவார், இப்படியே படுத்த பிடிக்காக இருப்பார். அப்போவும் அந்த சாராயத்தை குடிச்சிக்கிட்டு தான் இருப்பார். கடைசியில் இவரும் மரணத்தை தழுவிடுறாரு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த அம்மா படாத பாடுபட்டு அந்த பிள்ளைங்க எல்லாத்தையுமே வளர்த்து கொண்டு வந்தது இந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும், அந்த ஏரியா மக்களுக்கு தெரியும். அவ்வளோ தூரம் உனக்கு 5 பிள்ளைகள் குடியாரேன், 2 பிள்ளைகளை கரையேற்றிருக்கு பொம்பளை பிள்ளைகளை, அந்த 2 மருமகனும் குடியாரேன், கணவர் குடியாரேன். ஒரு பெண் எப்படி தாங்குவாங்க? எவ்வளோ கஷ்டம். எல்லா கஷ்டத்தையும் தாங்கி தடித்து எல்லாம் பண்ணி 3 பிள்ளைகளை இவங்க குடிப்பழக்க பாதிப்புனாலேயே 3 பிள்ளைகளை இறந்தான். ஒரு பையன் ஹார்ட் அட்டாக்கு, குடி தான் அவனும் ஃபுல்லாக, எப்படி இறந்தான்னு தெரியாது, ஆனால் ஹார்ட் அட்டாக்கு. இன்னொரு பையன் ஆக்சிடெண்ட்டு.
மூத்தவர் குடினாலேயே வந்து அவர் இறந்து போயிட்டார். மிச்சம் இருக்குது ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க, 2 மருமைங்க, இவங்க தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கவலை கண்ணீர். அந்த அம்மா போகாத கோயில் இல்லை, ஏறாத இடம் கிடையாது. மாரியம்மன் கோயிலுக்கு விரதம் வைக்கிறது, அங்கே பொங்க வைக்கிறது, கயிறு கட்டுறது, காப்பு கட்டுறது, வேப்பங்கொலையை எடுத்துக்கிட்டு இந்த இது என்னென்னமோ அந்த ஐதீகப்படி நிறைய செய்வாங்க. எதுவுமே அவங்களுக்கு பாவம் பலன் கொடுக்கல. ஆனால் ஒன்று கொடுத்துச்சு, அவங்களுக்கு மனதடமும் உடல் ஆரோக்கியத்தையும் அந்த பலன் கொடுத்தது. அவங்க தான் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி மேனேஜ் பண்ணி இந்த லைஃப்பை கொண்டு வந்தாங்க. கடைசியில் வந்து இந்த 2வது உள்ள ஆள் இதெல்லாம் சம்பவங்கள்லாம் பார்த்து என்னமோ தெரியல, அவர் ரொம்ப குடிபோதலாகி ரொம்ப வந்து அவர் வந்து கொஞ்சம் பொறுப்பாக பார்க்க ஆரம்பித்தார். என்னென்னா, நல்ல போதைக்காராக இருந்தாலும் அந்த வேலை வெட்டியில் கண்ணுங்கிறது அவருக்கு வாய்ச்ச மனைவி வந்து ஒரு தரமான ஆள்னால் இவரை எப்படி அனுசரித்து கொண்டு போகணுமோ கொண்டு போகிறது ஒன்று, இன்னொன்று உழைப்பு. இது 2மே இருக்குது. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க மாமியார் மாதிரியே தான் சேமு. அவங்க இந்த ஆளை இழுத்து பிடிச்சி கொண்டு போய் நல்லா எல்லாம் அவங்களும் அயன் தேய்க்க எல்லா வேலைகளுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து நல்லா இது பண்ணியிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி இவரை எப்படியாச்சும் சரி பண்ணணும்னு நினச்சி இந்த சூழ்நிலையில் பூரா அவர் பார்க்குறாரு. நம்மளும் குடியாரனாக இருக்கோம், அப்பா இறந்துட்டார், மூத்தவர் இறந்துட்டார், ஒரு பையன் ஆக்சிடெண்ட்டு, இன்னொரு பையன் ஹார்ட் அட்டாக்கு, இப்படியெல்லாம் போயிடுச்சு. இன்னும் அவருக்கு குடியை விடணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் அவர் குடிக்காமல் இருக்க முடியலை, அடிக்ட் ஆகிட்டார், குடியை விடவும் முடியலை. இந்த மாதிரி ஒரு காலகட்ட சூழ்நிலையில் இருக்கும்பொழுது அதுக்கப்புறம் அவங்க மனைவி வந்து ஒரு முயற்சி எடுத்து அவங்கள ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் பண்ணி பல இடங்களில் இதுக்கு எப்படி நம்ம சரி பண்ணுறோன்னு சொல்லி சில கவுன்சிலிங் கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து நிறைய வேலைகள் செய்து அவர் அந்த குடியிலிருந்து மீட்கிறதுக்கு அவங்க ஒரு தீவிர முயற்சி எடுத்தாங்க. அவங்க மாமியார் கூட எடுக்கலை அந்த முயற்சி, அவங்க மற்ற பையங்களோட மனைவிமார்கள் கூட அந்த முயற்சி எடுக்கலை. அந்த 2வது பையனோட மனைவி அந்த முயற்சி எடுத்தாங்க. எடுத்ததில் அவர் அந்த குடிப்பழக்கத்திலேருந்து வெளியே வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் உருவாச்சு. அவரும் கொஞ்சம் அந்த இதிலேருந்து வெளியே வந்துட்டார். இன்றைக்கி வெளியே வந்ததுக்கப்புறம் ஆனால் இன்னொரு பையன் இருக்காப்புல, அவர் பார்த்தீங்கன்னா மனைவி டைவர்ஸ், இன்னொரு பையனுக்கு டைவர்ஸ், அவங்க அம்மா வீட்டுக்கே போயிடுச்சு, வாழ முடியாது அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. மற்ற 3 பேர் இறந்துட்டாங்க, 3 பேர் மனைவியும் விதவியாகி பாவம் இருக்காங்க. ஏன்னா இது கடைசி பையனோட மனைவி வந்து டைவர்ஸ் ஆகிடுச்சு, டைவர்ஸ் ஆகி இருக்கும். இந்த 2வது பையனோட மனைவி தான் இவரை ரெக்கவரி கொண்டு வந்து ஓரளவு காப்பாற்றி ஆளாக்கி இன்றைக்கி அவங்களோட பிள்ளைங்க, அந்த 2வது பையனுக்கு வந்து 3 பிள்ளைங்க, 2 பையன் ஒரு பொண்ணு. இவங்க எல்லாமே கரெக்டாக வந்து ஸ்கூலுக்கு போய் காலேஜ் போய் இந்த மாதிரி வர்றாங்க. ஒருத்தன் காலேஜ் என்னமோ படிக்கிறான்னு நினைக்கிறேன், மற்ற ஸ்கூல் போகிறாங்க. இந்த மாதிரி பண்ணால் இவங்க வந்து இந்த குடியை விட்டு அவர் இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. குடியை விட்டுட்டு ஒரு நல்ல லைஃபு அந்த தெருவில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ மாமியாரோட அந்த வேலைகள் சலவை பண்ணுற அந்த வாடிக்கை வீட்டுக்காரங்க இவங்க எல்லாருமே வந்து இவங்ககிட்ட மாமியார் ஒப்படைச்சிட்டாங்க. எல்லாருமே இவங்ககிட்ட கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க துணிமணியெல்லாம். இவங்களுக்கு இப்போ நல்ல வருமானம் கிடைக்குது. மாமியாவை இவங்க கொஞ்சம் அவங்க உடல்நிலை ஊடமாட சரியில்லாமல் தான் இருக்குது. இருந்தாலும் மாமியாவை இவங்க பார்த்துக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. இந்த ஒரு பையன் இருக்கான், அவன் மனைவி டைவர்ஸ் ஆகி போச்சு, அவன் மட்டும் தனியாக இருக்கான், குடிக்கிறான். ஆனால் அவன் வந்து திருந்தின மாதிரி இல்லை, குடித்தா அந்த மாதிரி வந்து தெருவில் தான் திரியிறான்னு வச்சுக்கோங்களேன், ரோட்டில் படுக்க கொள்ள அந்த மாதிரி தான் இருக்கான். இவங்க எவ்வளோ சொல்லி பார்த்து கேட்கல. ஒரு கணவரை மட்டும் கரெக்டாக திருத்தி கொண்டு வந்துட்டாங்க எப்படியோ அன்றைய முன்னியத்தில். அவருக்கு ஒரு வரப்பிரசாதம் கிடச்சிருந்துருக்கு. அப்புறம் இவங்க அம்மாவை பார்த்துக்கிறாங்க, அதாவது இந்த பொண்ணோட மாமியா இவங்கள பார்த்துக்கிட்டு அப்படியே இருக்காங்க. அவங்க மாமியாவுக்கு வந்து ஒரு திருப்தி என்ன அப்படின்னா, ஒத்த பையனாச்சும் இன்றைக்கி நல்ல முறையில் இருக்கான், பேர் சொல்கிற மாதிரி நாங்கள் ஆரம்பித்த தொழில், இந்த தொழில் வந்து நிலச்சி நிற்கிற மாதிரி ஓரளவு நல்லபடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். இப்போ அந்த குடும்பம் மட்டும் ஒன்று மட்டும் நல்லா இருக்குது. இப்போ பாருங்களேன், ஒரு ஃபேமிலியில் ஒரு தகப்பனார் ஆரம்பத்தில் குடிக்க ஆரம்பித்தது, அவங்க பிள்ளைய ஒரு 5 பிள்ளைகளும் கெட்டு குட்டியசராக போய் அதில் ஒரு 4 பிள்ளைகளோட வாழ்க்கை மொத்தமாக தொலைஞ்சு போய் கடைசியில் ஒரு மனிதன் வந்து இந்த ஆண்டவன் ஏதோ ஒரு புண்ணியம் செஞ்சுருக்காங்க, அந்த ஒருத்தர் மட்டும் இன்றைக்கி வந்து அவருக்கு வாரிசாக நிற்கிறாரு, மற்ற வேலைகளே நிறையா பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நிறைய ஃபேமிலியில் வந்து நடக்குது, வெளியே தெரிகிறது இல்லை. ஒரு சில அக்கம் பக்கத்தில் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா குடியாராக இருப்பார், பிள்ளைங்க அதே மாதிரி வந்துடுவாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை நிறைய நடக்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது போக வந்து யாராவது குடிப்பழக்கத்தில் இருக்கிறாங்க, உங்கள் உறவினரோ
உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை உங்களுக்கோ இந்த வீடியோ பார்க்க யாராக இருந்தாலும் சரி, உங்கள் நண்பர்கள் யாருக்காக இருந்தாலும் சரி, அந்த பழக்கத்திலேருந்து அவங்க வெளியே வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா கண்டிப்பான முறையில் விருப்பம் உள்ளவங்களுக்கு இலவசமாகவும், விருப்பமே இல்லை அவங்க வந்து இந்த பழக்கத்திலேருந்து அவரை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க குடும்பத்தாரோ யாரோ ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் அவங்களே இந்த பழக்கத்திலேருந்து வெளியே கொண்டு வரலாம். அதுக்கு சின்ன சின்ன செலவுகளாகும். கவுன்சிலிங் கொடுக்கணும், ஒரு இடத்துல தங்க வைக்கணும், 2-3 மாதம் அங்கே இருக்க வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு மெடிக்கல் சப்போர்ட் இதெல்லாம் கொடுத்து கவுன்சிலிங் கொடுத்து அவங்களுக்கு அந்த விருப்பத்தை கொண்டு வர வச்சு அதுக்கப்புறம் அவங்கள ரெக்கவரி கொண்டு வரணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. விருப்பம் உள்ளவங்களுக்கும் விருப்பம் இல்லாதவங்களுக்கும் கண்டிப்பான முறையிலே இந்த பழக்கத்தில் இருந்து நம்ம வெளியே கொண்டு வரதுக்கு உண்டான முழு வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.